மெட்ராஸ்ல வேற ஹோட்டலே கிடையாதா? ஒரே இட்லி கல்லு மாதிரி இருக்குது. வேற எங்கனா போய் சாப்பிடலாம் வாயேன். டேய் முத்தன முஞ்சா, இத முதல் இட்லி சாப்பிடும்போது சொல்லிருந்தா 50 இட்லியை 4 பைட்டி சாம்பார்ல கரைச்சு குடிச்சிட்டு இப்ப வேற ஹோட்டலுக்கு போலான்றியா? அங்க பாடுறா மத்தவங்க எல்லாம் இட்லிக்கு சாம்பார் இல்லாம சக்கரை தொட்டு சாப்பிடுறானுங்க. நீ இந்த மாதிரி கண்ணு வச்சுதான் என் உடம்புல எதுவுமே ஒட்ட மாட்டேங்குது. ஒட்ட மாட்டுதுன்னா சட்னி பதிலா ஃபெவிகால் தொட்டு சாப்பிடுறா, நல்லா ஒட்டும். 4 பேருக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்திட்டல, இனிமேல் சாப்பிட மாட்டேன். சர்வர் சர்வர் எனக்கு போதும்டா. அவன் தான் போயிட்டான்ல, இதுக்கப்புறம் நீ வேணும் கேட்டாலும் இட்லி கிடையாதுடா. 3 நாளைக்கு அரைச்சு வச்ச மொத்தமாவையும் ஒருத்தங்க இட்லி சுட்டு கொடுத்துட்டானுங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டு இப்போ வந்து போதும்ன்றியா? இவ்வளவு தூரம் பேசிட்டே இல்ல, நான் மானஸ்தன். இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க மாட்டேன், நான் வரேன். டேய் நில்லு, எங்க மானஸ்தா கம்பீரம் சரத்குமார் படம் பேரா சொல்லிட்டு போற? மானஸ்தா இப்ப சாப்பிட்டு 50 இட்லி அதுக்கு பில்லு வச்சுட்டு போப்பா. உன்ன மாதிரி ஆளுங்க தான் காசை பாக்கெட்ல வச்சுன்னு இருப்பாங்க. சர்வர் இங்க வாங்க. Yes, what do you want, sir? கிரெடிட் கார்டு அக்செப்ட் பண்ணுவாங்களா? Oh, sure. ஓகே. நான் சாப்பிட்டதுக்கும் மற்றவங்க சாப்பிட்டதுக்கும் இனிமேல் சாப்பிட போறவங்களுக்கும் இந்த கிரெடிட் கார்டை தேய்ச்சி காசு எடுத்துக்கோங்க. மிஸ்டர் டேஞ்சர் கோபால், இந்த கிரெடிட் கார்டை நானும் பார்க்கலாமா? ஏண்டா டேய், நேத்து ரம்மி ஆடும் போது ரம்மி சேர்லேன்னு 3 ஃபுல் வாங்கி 300 ரூபா தோத்தேன். அதுல இருந்து ஜோக்கர் 3D எடுத்துட்டு வந்துட்டு பெரிய இன்டர்நேஷனல் விசா கார்டு மாதிரி இதை காமிச்சு பந்தா பண்றியா? சர்ப்ரைஸ், இந்த ட்ரே கொஞ்சம் குடுத்துட்டு பாட்டில் எடுத்துன்னு போப்பா. போயிட்டு திரும்பி பார்க்காத. பதில பேச மாட்டேங்குது. நான் பாட்டு லோன்னு கட்சின்னு கெடுக்கிறேன். டேய் டேஞ்சர் கோபாலே, இந்த பொம்மை போன்ல வச்சு நீங்க பித்தலாட்டம் பண்ணிட்டு இருக்காத. நான் போடா வெளியே போடா. உங்களை எங்கயோ பார்த்தா மாதிரி இருக்கு, ஆனா எங்கன்னா ஞாபகமே வரல. நான் சொன்னா எனக்கு என்ன தருவேன்? ஸ்டவுல் மேலே ஒண்ணு தருவேன். பக்கத்துல வராத போடான திரும்பி வர போடா. நீங்க சொல்லுவீங்க நானும், நான் சொல்லுவேன் நீங்களும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எது ஆனியன்றவா வடகரியும் சொல்றியா? ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, உள்ளுக்குள்ள நிறைய இருக்கு. அதெல்லாம் எப்படி வெளியே எடுக்கிறதுன்னு தான் தெரியல. நான் வேணா கைய விட்டு எடுத்து தட்டா. டேய் உங்க அப்பன் காவா அடிச்சுன்னு அவஸ்தைப்பட்டு இருக்கா, அங்க போய் கைய விடு வாய விடு, இங்க எதையும் விடாத. சைலண்டா நின்றா, இது லவ் மேட்ரு. என்ன பாப்பா சாப்பிடாம கொள்ளாம இருக்கிற, உடம்பு என்ன ஆகுறது? அது ஒண்ணே இல்ல, பாப்பா வரலட்சுமி நோம்புக்கு வேறதான் இருக்குது போல இருக்குது. பாப்பா கைட்ல தாலிய காணோம், அதை வித்து குடிச்சிருப்பான். மாமே இதோ பாரு மாமே, பாப்பா பெரிய கச்சிப்பு போட்டு பாத்திரத்தை வச்சுக்கிறோம். 4-5 பொறுக்கி பசங்க வந்து கிண்டல் பண்ணிட்டு போறாங்க. அவனுங்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டீங்களா? அவனுங்க நம்ம சம்பந்தி வீட்டுக்காரனுங்களா? ஐகான் காரம் 5 லட்சம் ரூபாய் சீர் கேட்கறதுக்கு அவனுங்க ஓசில சாப்பிட்டு சுத்தின்னு இருக்கானுங்க. அவன்கிட்ட போய் என்ன கேட்கறது? அவனுங்களை அடிக்கணும்னு உங்களுக்கு தோணலையா? தோணல. அப்படின்னா உங்களுக்கு அடிதடினா பிடிக்காதா? யார் சொன்னது? அந்த படத்தை தியேட்டர் போய் நாங்க 2 பேரும் 3 தடவை பார்த்திருக்கோம். ஐயோ, இந்த அடிதடி சண்டை இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காதா? சண்டை போட்டா பொண்ணுங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்களே. எந்த மடையும் சொன்னா? இதோ நிக்கிறானே, இந்த மாங்காய் மடையை தான் சொன்னா. அப்போ உங்களுக்கு சண்டைனா பிடிக்குமா? குறுகல பொட்டல முடிகிற அண்ணாச்சி மாதிரி. அண்ணாச்சி தான் இந்த ஹோட்டல் அண்ணாச்சி. அடச்சி நவுரே, ஏண்டா உன்னை ஹோட்டல் உள்ள சாப்பிட விட்டா லோட்டா டம்ளர் டீஸ்பூன் திருடினா போற? ஏய் கையடே தெரியல தீனா. ஏய் இதெல்லாம் என்கிட்ட வேணாம். என்னடா ஆளாளுக்கு அஜித் மாதிரி மிமிகிரி பண்றீங்க? ஏய் இதெல்லாம் கொடுத்துட்டு போ. சொல்லு ஆள் சொல்லு ஆள் சொல்லு ஆள் சொல்லு. கூப்பிட்டீங்களா? எவ்வளவு ஊரு பேர் தெரியாதவன் நம்ம தங்கச்சியை கடத்திட்டு போயிட்டான். அதுக்காக கடத்திட்டு போறவன் ரேஷன் கார்டு வாக்காளர் அட்டை அட்ரஸ் கொடுத்துட்டு கடத்திட்டு போவான். சரி கடத்திட்டு போகும்போது யாரா பார்த்தது? நான் பார்த்தேன்.
போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்க கூடாது இல்ல, அதனால சும்மா இருந்துட்டேன். தீனா இப்ப என்ன பண்றது? நீ ஒண்ணும் பண்ண வேணாம். நேத்து மீந்து போன பழைய சாதம் இருக்கு, அதை புழிஞ்சு போட்டு சாப்பிடு. என்ன தீனா என்ன? என் தங்கச்சி இல்லாம நான் எப்படி இருப்பேன்? எப்படா இருப்ப? பாவாடை ஜாக்கெட் போட்ட பாபிலோனா மாதிரி இருப்ப, அப்பவும் இதே மாதிரிதான் இருப்ப. தீனா, நம்ம தங்கச்சியை கடத்திட்டு போயிட்டாங்களே, உனக்கு ரத்தம் கொதிக்கல? ரத்தம் கொதிக்கல சொன்னா கிருஷ்ணன் அடுப்பு பத்த வச்சு கொதிக்க வைக்க போறியா? வார்த்தைக்கு வார்த்தை தங்கச்சி தங்கச்சின்னு கூப்பிடுவேன். இனிமே யாரும் கூப்பிடுவேன்? ஏன் நம்ம வீட்டு வேலைக்காரி கூப்பிடு. அவளெல்லாம் அப்படி கூப்பிட முடியாதுடா, அவ உனக்கு அண்ணி முறை. அண்ணே, இப்ப பேச நேரம் கிடையாது. அவங்கள போய் இப்ப நான் வெட்டிட்டு வரேன். டேய், அவனை வெட்ட போறியா இல்ல அவன் வீட்டுல போய் முறவாசல் பண்ண போறியா? தொலை போயிட்டு வச்சுன்னு பேசிட்டு இருக்க. அந்த காலத்துல புளியவே முறத்தால அடிச்சு தரிச்சிருக்காங்க, அவங்கள தொடப்பு கட்டையில அடிக்க முடியாதா? ஓ, அடிக்கலாமே. இதை வச்சு ரொம்ப நல்லா அடிக்கலாமே. என்ன எதுல வேணா அடி, ஆனா தொடப்பு கட்டில அடிக்காத, ஸ்ரீதேவி போயிடுவான். ஏற்கனவே ஸ்ரீதேவி போனிக்கு கல்யாணம் பண்ணி பாம்பே போயிட்டாடா புல்டாக்கு. போதும் நிறுத்துக்க. ஏன் ஸ்டாப்பிங் வந்து இறங்க போறியா? தீனா இனிமே இவங்களா நம்பி பிரயோஜனம். நீதான் இறங்கணும். இந்தா என்ன சானா புடிச்சிட்டு வரணுமா? இல்ல, நம்ம தங்கச்சியை கடத்திட்டு போனவங்களை கண்ட துண்டமா வெட்டிட்டு வா. நீ என்ன வீட்டுல கைட்ட போறியா? எப்ப பார்த்தாலும் எண்ணெய் அமிச்சுட்டு இருக்க, நீ போக வேண்டியதானே. பயமா? ஏன் தீனாவுக்கு பயமா? போ, கோர்ட் கேஸ் எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஓ, நீ நல்லா பாப்பிய. போன வாரம் நான் லாக்கப்ல மாட்டீன்னு ஜாமீன் வாங்கலான்னா, ஐயோ இந்த வாரம் வஞ்சர மீன் வாங்கி வறுத்துட்டேன், அடுத்த வாரம் வேணா ஜாமீன் வாங்கி வருகிறேன்னு ஏமாத்தின ஆள் தான்டா நீ. தீனா இப்ப நீ போய் வெட்ட போறியா இல்லையா? என்னால போக முடியாது. தீனா ஏன் தலை குனிஞ்சிட்ட? எங்க போச்சு உன் பழைய கோபம்? எங்க போச்சு உன் பழைய வீரம்? எல்லாத்தையும் பிளாஸ்டிக் கடைக்காரனுக்கு போட்டேன். போய் சொல்றான், கடத்திட்டு போனானே அவன் தங்கச்சி இவன் லவ் பண்றான், அதனால பால் மாறான். ஒன்ன நம்பி பிரயோஜனம் இல்ல, அவங்க நானே வெட்டுறேன். அதுக்கு நான் விட மாட்டேன். விட மாட்டியா? இந்த வீட்டுக்கு 4 வழி இருக்கு, அதுல ஏதாவது ஒரு வழியில போயிடுவேன். நீ எந்த வழியிலும் போக முடியாது. என்ன மிரட்டுறியா? நீ பாதி கேசவனை தான் பாத்திருக்க, மீதி கேசவனை பாத்திருக்க மாட்டேன். ஏட்டிய தூக்கி மடிச்சு கட்டினா அப்ப தெரியும். எது கோடு போட்ட அண்டர்வேரா? பேசாத, இன்னில இருந்து நீ எனக்கு எதிரி தான்.